தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா அத்தை அத்தை அழாதீங்க அத்தை. இங்க பாருங்க, உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஆனா ஆகட்டும், இதெல்லாம் பாக்குறதுக்கு நான் செத்தே போயிடலாம். அண்ணி, நீங்க செத்தா கௌதம் வந்துருவானா? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. பாசமா இருந்த என் கார்த்திக் வந்து என்ன விட்டுட்டு போயிட்டான். ஆனா இப்போ என் புள்ள கௌதம இப்படி போலீஸ் இழுத்துட்டு போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு புள்ளையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கன்னா நான் எப்படி இருப்பேன்? அத்தை, கௌதம்க்கு ஒண்ணும் ஆகாது அத்தை. அவர் நிச்சயமா திரும்பி வருவாரு. ஏய், கிட்னாப் கேஸ்னா சாதாரண விஷயம் நினைச்சியா? நீ என்னவோ வந்துருவாருன்னு ஈஸியா ஜோசியம் சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க, எந்த கேஸ் போட்டா என்ன, கௌதம் ஒண்ணும் தப்பு செய்யல. அவரே நிரபராதி. உடனே வக்கீல வச்சு நான் அவரை வெளியே கொண்டு வருவேன். இலக்கியா, ஏதாவது பண்ணுமா? என் பிள்ளைய எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருமா? ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, அதுக்குதான் போன் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, தண்டனை அது இதுன்னு பயமுறுத்துறாங்களே. லைனே போக மாட்டேங்குது. இன்னும் லைன் போலையா? நாட் ரீச்சபிள்னு வருது. அதானே, உன் ராசிக்கு எதுவுமே நடக்காது. உன்னால ஒன்னையும் கிழிக்க முடியாதுன்னு தான் எனக்கு தெரியுமே. இங்க பாருங்க, லைன் போகலன்னா என்ன பண்ண சொல்றீங்க? நீ பண்ணதுனால தாண்டி கௌதம்க்கு இந்த நிலைமையே. அவனை நிரந்தரமா ஜெயில போடாம நீ விட மாட்டேன். இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. நான் என்ன பண்ணேன்? உங்க கூட்டாளி அஞ்சலி தானே இப்ப கௌதம அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கா. முடிஞ்சா உங்க கோபத்தை அவன் மேல காமிங்க. ஏய், வாய மூடு. எல்லாத்துக்கும் நீதான் மூல காரணமே. ஒத்துமையா இருந்த அண்ணன் தம்பிக்குள்ள புகுந்து எதையாவது சிக்கலை பண்ணி பகையை வளர்த்து விட்டுக்கிட்டே இருந்த. அது வளர்ந்து மரமாகி இப்ப சொந்த தம்பியே கௌதம ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இங்க பாருங்க. ஐயோ பைரவி, நிறுத்துங்க நிறுத்துங்க. இப்ப ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அண்ணி, இவளை பேசாம விட்டதுனாலதான் இந்த வீட்டையே நிர்மூலமாக்கிட்டா. இங்க பாரு, உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து கௌதமுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. நான் அவனை ஊரே பாராட்டுற மாதிரி பெரிய பிசினஸ் மேனா வளர்த்து ஆளாக்குனேன். ஆனா நீ அவனை இதே ஊர் முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருக்க. வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசாதீங்க. நான் கௌதம கல்யாணம் பண்ணதால ஒரு பிரச்சனையும் வரல. நீங்க அஞ்சலிய கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனாலதான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. அடச்சி, போது நிறுத்து. கடவுளே, என்ன குத்தம் சொல்றதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? ஓட்ட வீட்ல இருந்து உன்னை பங்களா கொண்டு வந்ததுதான் அண்ணி செஞ்ச மகா தப்பு. ஒண்ணும் இல்லாத குடும்பத்துல இருந்து வந்துட்டு இப்ப கௌதமையும் ஒண்ணு இல்லாதவன் ஆக்க பாக்குறியா? இங்க பாரு, நீ அவனை விட்டு விலகினாதான் அவன் நிம்மதியா இருப்பான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? இன்னைக்கு கௌதம் மேல கிட்னாப் கேஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இனிமேலும் நீங்க இருந்தா அவன் கொலை கேஸ்ல மாட்டி தூக்குக்கு போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அத்தை, அண்ணி, என்னாச்சு? அத்தை, நீங்க முதல்ல வாங்க. வாங்க அத்தை. வந்து உட்காருங்க. வாங்க அண்ணி, உட்காருங்க. உட்காருங்க. மெது. பாத்து. ஏய், போய் தண்ணி எடுத்துட்டு வாடி. அண்ணி, ஒண்ணும் ஆகாது அண்ணி. ஐயோ, அத்தை, சீக்கிரம் குடி. இந்தாங்க அண்ணி, குடிங்க. அண்ணி, மேடம், உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? இப்ப பாருங்க அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு. அத்தை, கௌதம் நினைச்ச உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. அவருக்கு ஒண்ணுமே ஆகாது. அவரை மாட்டி விடுறதுக்காக சதி பண்ணி பொய்யான சாட்சியை ரெடி பண்ணிருக்காங்க. அதை எப்படியாவது உடைச்சு கௌதம காப்பாத்திடலாம். கௌதம் வீட்டுக்கு வந்துருவான்ல? வந்துருவாரு அத்தை. அவரை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன். இந்த வாயில வடை சுடுற வேலையெல்லாம் வேண்டாம். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. உன்னால அரெஸ்ட் ஆன கௌதம நீயே போய் கூட்டிட்டு வர போ. என்ன பாக்குற? கௌதம் மட்டும் இந்த வீட்டுக்கு வரலனா நீயும் இந்த வீட்ல இருக்க முடியாது. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அவரை வெளியில நான் கொண்டு வரதான் போறேன். அத்தை, நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன். சீக்கிரமா போயிலக்கியா, என் புள்ளை ஏதாவது பண்ணிட போறாங்க. அத்தை, அப்படி எதுவுமே நடக்காது. நீங்க தைரியமா இருங்க. நான் வரேன் அத்தை. யோ, அக்கிஸ்ட சீக்கிரம் கூட்டு வாங்கயா. உடனே எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்தணும்.
சார் சொன்னா கேளுங்க சார். சார் சார் ஒரு நிமிஷம். சார் 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 நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சார். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என் தம்பிக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நான் தான் முதல்ல வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பேன் சார். அப்படிப்பட்ட என்ன இந்த அஞ்சலி பேச்சை கேட்டு குற்றவாளியா பாக்குறீங்களா சார்? அப்ப கார்த்திக் கதறிட்டு வீடியோ போட்டதெல்லாம் பொய்யா? அவன் என்ன கிட்னாப் ரீல்ஸ் போட்டு விளையாடிட்டு இருக்கானா? ஐயோ சார், கார்த்திக் பேசுறது நிஜம். ஆனா அவன் கடத்தப்பட்டதுக்கு நான் காரணம் இல்ல. நீங்க கடத்தாமையா கார்த்திக் உங்க பேரை சொல்றாரு? அவருக்கு என்ன பைத்தியமா? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? உன்னாலதான் எல்லா பிரச்சனையுமே. இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தப்போ போதையில இருந்த கார்த்திக் கிட்ட 4 ரவுடிங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள அடிச்சு துரத்திட்டு கார்த்திகா கூட்டிட்டு வந்தேன். நடு வழியில கார் பஞ்சர் ஆயிடுச்சு. நான் மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து திரும்ப பார்த்தா கார்த்திக் கார்ல இல்ல. இதான் சார் நடந்துச்சு. இதுல எங்க சார் நான் கிட்னாப் பண்ணேன்? கதை சொல்லி முடிச்சிட்டியா இல்ல இன்னும் இருக்கா? நான் சொல்றது நிஜம் சார். இங்க பாரு, உனக்கும் கார்த்திக்கும் ஏற்கனவே சொத்து தகராறு இருந்திருக்கு. ஆல்ரெடி கார்த்திகை கிட்னாப் பண்றதுக்கு நீ ஒரு தடவை அட்டம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. இப்ப சக்சஸா கிட்னாப் பண்ணிட்ட, அவ்வளவுதான் மேட்ரு. யோ கான்ஸ்டபிள், இந்த கௌதம் மேல எஃப்ஐஆர் போடுங்க. ஓகே சார். சார் 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 அவசரப்படாதீங்க சார். நான் நிரபராதி. ஆமா, நிரபராதி தான் கார்த்திகோட பெட்டியை கார்ல வச்சிருக்காரு. ஒருத்தி இந்தால பேச விடாதீங்க சார். வண்டி வண்டியா போய் சொல்லுவாரு. சார், கார்த்திகா கார்ல ஏத்துனப்ப அவனோட பெட்டியை காருக்குள்ள வச்சேன். ஆமா, அத போய் பெரிய ஆதாரமா பேசிட்டு இருக்கீங்க. என் போன் கொடுங்க சார், நான் என் வக்கீல் கிட்ட பேசுறோம். வக்கீல் கிட்ட பேசி தப்பிக்க பிளான் பண்றியா? இங்க பாரு, சொத்துக்காக சொந்த தம்பியை கடத்திருக்க. உன்னை கோர்ட்ல நிறுத்தி 10 வருஷமாவது தண்டனை வாங்கி தராம விட மாட்டேன். அப்படி சொல்லுங்க சார். யோ கான்ஸ்டபிள் சார், இன்னுமா எஃப்ஐஆர் எழுதுற? அதான் எழுதிட்டு இருக்கேன் சார். சார் சார் எஃப்ஐஆர் எல்லாம் வேணாம் சார். சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். இந்த ஆளு கோர்ட்டுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி கார்த்திக் எங்க வச்சிருக்காருன்னு விசாரிங்க சார். லாக்அப்ல போட்டு அடி பின்னுங்க சார். உண்மை தானா வரும். கூட்டிட்டு போங்க சார். கார்த்திகை யாரு கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியாம இந்த லூசு வேற அடிங்க பின்னுங்கன்னு உளறிட்டு இருக்கு. சார், எஃப்ஐஆர் எழுதிட்டேன். நீங்க சைன் போட்டா போதும் சார். சார் சார் இருங்க சார், இருங்க சார். யோ தள்ளியா, கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். எஃப்ஐஆர் வேணாம் சார். தள்ளியா? சார் 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 முதல்ல நான் என் வக்கீல பார்க்கணும், பேசணும் சார். அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. என் போனை கொடுங்க. சொன்னா கேளுங்க சார் ப்ளீஸ். யோ தள்ளி போயா. நிறுத்துங்க. என்ன சார் இது? தப்பு செய்யாத கௌதம இப்படி மரியாதை இல்லாம நடத்துறீங்க? வேணும்னா ஒரு மாலை வாங்கிட்டு வந்து கொடு. உன் புருஷனுக்கு பூரண கும்ப மரியாதை செய்யறேன். அக்விஸ்டுக்கு இந்த மரியாதையே ஜாஸ்தி. சார், எதை வச்சு என் புருஷனை அக்யூஸ்ட்னு சொல்றீங்க? இவ தான் 1 நம்பர் அக்யூஸ்ட். திருட்டுத்தனமா கார்த்திகை கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணா. கட்டின புருஷன் கிட்டயே கர்ப்பம்னு போய் சொன்னா. விஷம் குடிச்ச மாதிரி ஃபோர்ஜரி பண்ணா. கார்ல ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கதை விட்டா. கடைசியா நகையை திருடிட்டு கட்டின புருஷனே கொல்ல துணிஞ்சா. இவ மேல எஃப்ஐஆர் போடுங்க. அத விட்டுட்டு தான் தம்பிக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் தவிக்கிற கௌதம் மேல கேஸ் போடுறீங்க. பாத்தீங்களா சார்? புருஷனை காணோன்னு கதறிட்டு இருக்கிற என்ன தூக்கி ஜெயில போட சொல்றா. இந்த குற்றத்துக்கு இவளும் உடந்த சார். இவ மேலயும் கேஸ் போடுங்க. அப்பதான் இவளுக்கு புத்தி வரும். ஏண்டி 2 பேரும் இப்படி வெக்கமே இல்லாம காசு பணம் சொத்துன்னு அலையறீங்க? கார்த்திக் என்ன உங்க சொத்தையா கேட்டாரு? அவரோட சொத்தை தானே கேக்குறாரு. அதுக்கு கடத்திடுவீங்களா? இதோ பாரு, நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது நிச்சயமா அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சானியும் தான் பண்ணிருப்பாங்க. சொன்னா நம்பு. அவங்க நம்ம கம்பெனி அழிக்கிறதுக்காக ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களை வச்சு ஏதோ டிராமா பண்றாங்க. ஏமாறாத. ஒட்ட போவீங்களா? எங்களுக்கு வீடு கொடுத்து சாப்பாடு போட்டு காப்பாத்துற தெய்வங்களே குத்த சொல்றீங்களே. நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்களா? இவகிட்ட பேசுறது வேஸ்ட். இவனுக்கு பட்டாதான் புத்தி வரும். சார், இந்த கடத்தலுக்கு பின்னாடி பெரிய சதி இருக்கு. அதை விசாரிச்சீங்கன்னா நிச்சயமா கார்த்திகை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா சார், அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சானியும் விட்டா எங்க குடும்பத்துக்கு எதிரிங்களே கிடையாது. அந்த ஆங்கிள் விசாரிச்சீங்கன்னா நிச்சயமா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.